ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலுமே இப்போ கவுன்சிலிங் வர முக்கால்வாசி பேர் கேட்குற ஒரே கொஷின் இந்த ஒரு கொஷின் தான். நான் பேசாமல் இருக்கேன், நோ கான்டாக்டில் இருக்கேன். என்னோடய பர்சன் உண்மையாலுமே என்னை நினைப்பாங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய ஞாபகம் வருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். விரும்பும் நபரை ஈர்க்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வர திங்கட்கிழமை டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸை அள்ளி கொடுத்த நம்மளுடைய உல்ஃப் ஒர்க் ஷாப் செகண்ட் பேட்சும் டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். எடுத்த உடனே இவங்க நோ கான்டாக்ட் போக சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பேசி தீர்த்தா தானே அதை சரி பண்ணிக்க முடியும். அவங்க லைஃப் லாங் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ நம்ம பேசாமல் இருந்தால் அவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசாமல் விட்டுட்டா அவங்க அப்படியே போயிட மாட்டாங்களா? அவங்களுக்கு நம்மளோட நினைப்பெல்லாம் இருக்குமா? ஏற்கனவே அவங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசாமல் இருந்துட்டா ஓகே, அவங்களே புரிஞ்சுட்டாங்க, அவங்க லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட மாட்டாங்களான்னு சொல்லி கவுன்சிலிங் வர முக்கால்வாசி பேர் கேட்குற ஒரே கொஷின் இதுவாக தான் இருக்கும். ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு தருணமும் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 100% உங்களுடைய ஞாபகம் உங்களுடைய பர்சனுக்கு இருக்கும். அவங்க கோபமாவது உங்களை நினச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிற விஷயம் அதுதான். ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ள சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு, சில விரிசல்கள் ஏற்பட்டுருக்கு. அதை நீங்கள் சரி பண்ணாமல் எகைன் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காயங்கள் தான் ஞாபகம் வரும். அவங்க எச்சா கோபம் தான் படுவாங்க. ஸோ அது இன்னும் வெறுப்பதாக சம்பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே இவங்கனால நம்மளை பிரிஞ்சு இருக்க முடியலையே, வருங்காலத்தில் நம்மளால சேர முடியல அப்படின்னா அவங்க நம்மளை தானே ப்ளேம் பண்ணுவாங்க. இப்போவே நம்ம ஒதுங்கிடுறது நல்லது அப்படிங்கிறது அவங்க மைண்டில் தோன்றதுனால தான் முக்கால்வாசி பேர் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது, இல்லை எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ தான் என் உலகம் அப்படின்னு கெஞ்சி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் பயம்தான் உருவாகும். எப்படிரா இவங்களை ஹேண்டில் பண்ணுறது, இப்போவே இத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஹோப் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் சேர முடியாமல் போயிட்டா அவங்க என்ன ஆவாங்கங்கிற பயத்துலேயே உங்ககிட்ட பேச பயப்படுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு என்னை விட பெட்டரான ஒருத்தவங்க கிடைப்பாங்க, என்னை விட உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ நல்லா இருந்தீன்னா எனக்கு போதும்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னாகும், உங்களை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹர்ட்டெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மெயினாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே எங்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க கிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நோ கான்டாக்டில் இருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி கெஞ்சி முடிச்சு அழுது புழம்பி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு தான் கவுன்சிலிங்கே வருவாங்க. அவங்கக்கிட்டேயும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்டில் இருங்க. ஏன்னா உங்களுடைய காயங்கள் ஆறணும், உங்கள் பர்சனும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களும் சரியாகி வரணும். ஸோ நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நோ கான்டாக்டில் இருக்க சொல்லுவோம். ஆனால் நிறைய பேத்துக்கு என்ன பயம், நீங்கள் பேசாமல் இருக்க சொல்கிறீங்களே, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன வேணான்னு சொல்லிடுறாங்களே, நான் பேசாமல் இருந்தால் என்னை மறந்துட மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்திருக்கீங்க. எப்படி இம்மிடியட்டாக அவங்க உங்களை மறப்பாங்க? லைஃப் லாங் அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டான எஃபர்ட் போட்டு கரெக்டான எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணி லைஃப் லாங் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காயங்கள் ஆயிருக்கு, உங்களுக்குள்ள காயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீங்கள் எச்சா காயம்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்கள பற்றி கேட்குறீங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களே வேணான்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள பிடிச்சி தொங்குறீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களை காயப்படுத்தும். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாருக்குமே நம்மளை பற்றி புரியலையே, நம்மளோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரியலையே, யாராவது ஒருத்தராவது அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குறீங்க. அதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வலிக்கும். ஒரு வாரம் 2 வாரம் பயங்கரமாக வலிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்கள் கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட எனர்ஜி மாறும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும்.
உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ சரியாக ஆரம்பிப்பீங்க. நல்லா பாசிட்டிவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜியாக அவங்கள உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். அதை விட்டுட்டு நீங்கள் அழுது புலம்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க, அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட போயிட்டு அவங்க தான் உலகம்னு சொல்லி காட்டுறீங்க அப்படின்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க எச்சா பயந்து உங்களை விட்டு விலகி போகணுன்னு தான் நினைப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. இதை நிறையா வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும், நீங்கள் அழுகுவீங்கன்னு தெரியும், அவங்க இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் போய் நீங்கள் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நிறையா ப்ரூஃப் பண்ணிட்டீங்க உங்களோட லவ்வை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் இல்லாத லைஃப் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுங்க. அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கிறதே நீங்கள் தான். ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க. 100% நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ஒரு டைமாவது உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஞாபகங்கள் அவங்களுக்கும் இருக்கும், உங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ கவலையே படாமல் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க, நீங்கள் சரியாகுங்க. உங்கள் காயங்கள் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறத அட்ராக்ட் பண்ணுங்கள். சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சேஸ் பண்ணால் அது உங்களை விட்டு போகணுன்னு தான் நினைக்கும். ஸோ சேஸ் பண்ணாமல் அது உங்களை நோக்கி வருது. அந்த பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல், நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல்னு நீங்கள் நம்புகிற தருணம் உங்களுக்கானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இங்கே நிறைய பேர் ஏன் எமோஷ்னல் ஆகிறோம் அப்படின்னா, அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிருமோங்கிற பயத்தில் தான் எமோஷ்னலே ஆகிறோம். அந்த பயம் அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடாது. ஒரு பயம் வருதா, அந்த பயத்தை நீங்கள் தடுக்கிறதுக்காக கரெக்டான செயல்களில் இறங்கணும். பயப்படுற விஷயத்த பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க, பேசாமல் இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ அந்த விஷயங்களை தான் நீங்கள் பண்ணணும். வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடைக்குது. சக்ஸஸ் அடைஞ்ச எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி சக்ஸஸ் அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அவங்க அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கு எத்தனை விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அதை பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இருக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கலையா, அந்த இடத்துல இருந்து விலகி வர தெரியணும். யாருக்கிட்டையுமே போய் கெஞ்சாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி கேட்காதீங்க, ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி புலம்பாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்மளை லவ் பண்ண முடியாதப்போ நம்மளை உண்மையாக லவ் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதல் தெரிவிக்கலாம். ஆனால் அதையே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவேர்னஸோடு செயல்பட ஆரம்பிங்க. பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிங்க. கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. விரும்பும் நபரை வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே கொடுமையான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம ஜெயிக்கணும்ல. நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே விஷயத்தையே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ் ஆவீங்க? கொஞ்ச நாள் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறீங்க, ஓகே. பட் ஒரு நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறமும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நோ கான்டாக்டில் இருந்து கரெக்டான விஷயங்களை பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும்னு ஒரு நாலேஜ் கிடைக்கிறப்போ அதையே நம்ம ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். ட்ரை பண்ணால் தானே அங்கே தெரியும். இங்கே சக்ஸஸ் அடைஞ்ச அத்தனை பேருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களை மாதிரி வழிகளில் இருந்தவங்க தான். 100% நான் சொல்லுவேன், அவங்க போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. அழுதுட்டு வந்து பேசினவங்கெல்லாம் இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்டோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க லைஃப்பில். ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, மற்ற கோலையும் சக்ஸஸ் ஆகிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே எனர்ஜியிலேருந்து வந்தவங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ அதை நம்புங்க. நம்மளும் வந்து எல்லாரும் மாதிரியும் முடங்கி உட்காரக்கூடாது. ஒரே இடத்துல தேங்கிடாதீங்க. ஸ்ட்ராங்காக எந்திரிங்க. உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்புங்க. இப்போ நான் சொல்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கான மோட்டிவேஷனை, உங்களுக்கான கன்ஃபர்மேஷனை ஏன் அடுத்தவங்க கிட்ட தேடுறீங்க? நீங்களே இங்கே ஸ்பெஷல், நீங்களே இங்கே கடவுளோட குழந்தை, நீங்களே பிரபஞ்சத்தோட குழந்தை அப்படிங்கும்போது பிரபஞ்சம் நேரடியாக உங்ககிட்ட பேசும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டராக இருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். ஈஸியாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை தான் உங்களை நம்ப விடாமல் தடுக்குது. ஆனால் அதை நீங்கள் நம்பாமல் என்னால் ஜெயிக்க முடியும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு உங்களுக்கு நீங்களே பேசுங்க. ஓகேவா? ஸோ சுச்சுவேஷன் கிட்ட பேசி அதை தாண்டி வாங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க.
எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு போகும். இது டேம் ஷுர், 100% ஷுர். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டும் இதுதான், சயின்ஸும் அதை தான் சொல்லுது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அங்கே உங்கள் எனர்ஜி போகணும். இதுதான் யூனிவர்சல் லா. நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. ஸோ இதை நம்புறவங்க அதை நம்பிக்கையோட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏக்கத்தோடு நினைக்கிறீங்கன்னா ஏக்கங்கிற உணர்வு தான் அவங்களுக்கு போகும். சந்தோஷமாக நினைக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷ உணர்வு அவங்கக்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட அவங்கள அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக மாறுங்க. அந்த சந்தோஷ உணர்வுகளை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பி அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.